காலபுருஷனுக்கு அயனம், காலபுருஷனுக்கு சயனம், காலபுருஷனுக்கு விரயம், காலபுருஷனுக்கு 12. கொடுக்கும் ராசி மீனராசி, கருணையுள்ள ராசி மீனராசி, கறந்து கொடுக்கும் ராசி மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு கலக்கத்தோடும் நலக்கத்தோடும் இருக்கக்கூடிய ஆண்டாகத்தான் மாறும். மேலை நாட்டுக்குரிய தொழில், கடல் கடந்து போறது, கரும்பு, மஞ்சள், ஃபைனான்ஸு, பொருளாதாரம், வேகம், அறிவு, பிரஸ்டீஜ், மதிப்பு, மரியாதை எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய அனைத்தும் சேரக்கூடியவங்க நீங்க தான். உச்சகுரு உயர்வையை பார்க்கும், உயர்ந்த நோக்கத்தை கொடுக்கும், உயர்ந்த செல்வத்தை கொடுக்கும், உயர்ந்த வருமானத்தை. விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு. எல்லா உலகத்திலையும் சனீஸ்வரர் அருள் புரிந்திருக்கின்றார். பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பகில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி ஒன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் ரோகிணி நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சித்தையகமும் கூடிய சுபதினத்தில் ஆங்கில மாதத்தின் கடைசியாக இறுதியாக உள்ள நம்மை வழி நடத்தி இவ்வளவு நாளாக இருந்த 2025 முடிந்து, அதாவது 2025 முடிந்து உதயமாகிறது 2026 ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் ஜாதி, மதம், இனம் ஆகிய மொழி, பல வெவ்வேறு நாட்டில் உள்ள நாகரிகங்கள், எத்தனையோ வித்தியாசமான வேறுபாடுகளற்ற நாகரிகங்கள் அத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு உற்சவ திருவிழாக, ஒரே ஒரு சிறப்பான திருவிழாவாக நம்ம நடத்தப்படுவது ஆங்கில புத்தாண்டு ஒன்றுதான். இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் நேயர்களுக்கு இப்போது பதிவு செய்ய உள்ளேன். அதுக்கு முதலாக அம்மன் டிவி நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற என் நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, பொதுவா 2026 ஒரு நல்ல ஆண்டாக வரும். எப்படி என்றால் 2026 நியூமராலஜியில் கூட்டும் பொழுது 10 நம்பர் வருது. 10ங்கிறது சூரியனுடைய நம்பர். அப்ப 10க்குரிய சூரியனுடைய நம்பர் வரும்போது சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சூரிய திசையில நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்தரம், உத்தராடம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் யாருடைய அதிபதினா சூரியன். அப்ப இவங்க நிர்வாகத்திலும் சரி, அரசியலும் சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிலும் சரி, அரசாங்க உத்தியோகத்திலும் சரி, எல்லாத்திலையும் முதன்மையாக இருப்பாங்க. அடுத்து வருவது 1/1/2026 நம்ம கூட்டுறோம். அப்ப 3 வருகின்றது. அப்ப 3 வரும்போது அங்கே உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்ப குரு நட்சத்திரமாக வருகின்றது. பாத்தீங்களா? அப்ப சூரியனும் குருவும் நட்பு பெற்ற கிரகங்கள். எங்க போய் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஒரு சுற்று வருவோம். அதை கணக்கெடுத்த விஞ்ஞானம் ஒன்று சேர்ந்து 12 ராசி கட்டத்தையும் 360 டிகிரிக்குள்ள நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சு நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த வகையில குருவுடைய திசையும் 3 நட்சத்திரங்கள். அப்போ 1/1/2026 குரு நம்பர் 12, கூட்டு எண் 3. அப்போ 1, 3 இந்த வருடத்துக்கு மிக மிக அற்புதமான நன்மைகளை, பல நன்மைகளை செய்யும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. அந்த வகையிலே இந்த வருடத்திற்கு கிட்டத்தட்ட 2 பயிற்சிகள் தான். 2 பயிற்சிகள் என்பது குரு பயிற்சி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி வருகின்றது. அப்ப அந்த குரு பயிற்சிக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சியும் வருது. அப்ப ராகு கேது பயிற்சியும் நமக்கு வருகின்றது. அப்ப அந்த ராகு கேது பயிற்சி கடைசியா வருது. குரு பயிற்சி நமக்கு மே மாசம் வருது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு இடையில பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மாநிலத்தில் உள்ள திருநள்ளாறு அருள்தரும் திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஏற்படுகின்றது. அப்போ 3 பயிற்சி. அப்ப அந்த 3 பயிற்சி வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் திருக்கணியத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம், பின்னாடி வாக்கியத்திலையும் வந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த வகையிலே கண்டிப்பாக இந்த ஆண்டு நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டாக அமையும். அடுத்தது தங்கம், வெள்ளி விலைகள், ஆன்லைன் மார்க்கெட்டிங், பஞ்சபூதத்தினுடைய நன்மை தீமைகள்,
கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு வேலை செய்யும். இயற்கை வளங்கள் மிகுந்திருக்கும். நவநாகரிகம் உயர்ந்திருக்கும். அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் முன்னேற்றத்துக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த ஆண்டு ஃபைனான்ஸ்ல எல்லாருமே ஃபைனான்ஸுக்கு தேடி போகக்கூடிய ஆண்டு. ஏன்னா குரு நிர்வாகம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா சூரியனுடைய ஆண்டுல பிறக்கிறதுனால நியூமராலஜி பிரகாரம் நிர்வாகம் மிக அற்புதமாக இருக்கும். அப்பப்போ புயல், மழை எல்லாமே சேர்ந்து இந்த பஞ்சபூதத்துல கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு வரும். பாதிப்புன்னு அதை சொல்லுவதை விட, ஐயா பாதிப்புன்னு சொல்வதை விட நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக வருகின்றது. நல்லதை செய், நல்லதை நினை, எப்போதும் அன்பு பாசத்தை காட்டு. இந்த உலகத்துக்கு அதுதான் முக்கியம். அதனாலதான் அன்பே சிவம் என்று நம்ம சொல்லுகிறோம். எல்லா வகையிலும் அன்புதான், எல்லா மதத்துக்கும் அன்புதான். அது ஒன்றே சொல்றோம். அந்த வகையிலே இந்த ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு மீண்டும் நேயர்கள் பாதம் பணிகின்றேன். காலபுருஷனுக்கு அயனம், காலபுருஷனுக்கு சயனம், காலபுருஷனுக்கு விரயம், காலபுருஷனுக்கு 12. குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி. அதுக்குதான் என்னுடைய சத்குருநாதன் அடைக்கல 10, அதிசய 10, அருள் 10, அற்புதம் 10, அன்னை 10, ஆசை 10, ஆனந்த மாலை 10, கண்ட 10, உயிர் 10, உயிருண்ணி 10, குயில் 10, குலா 10, குலைத்த 10, செந்திலா 10, சென்னி 10, பிரார்த்தனை 10. பார்த்தீங்களா? இந்த குருவுக்கு அவ்வளவு மதிப்பு. இந்த குருவுக்கு அத்தனை செல்வங்களும் அவன் திருவடிக்கு சமர்ப்பணமாகட்டும். அப்படிப்பட்ட மீனராசி தேவையற்ற செலவு, பயனற்ற சொற்கள், சுப விரயத்தை சிக்கனப்படுத்த வேண்டும் கொடுத்து வைத்த ராசி மீனராசி. கொடுக்கும் ராசி மீனராசி, கருணையுள்ள ராசி மீனராசி, கறந்து கொடுக்கும் ராசி மீனராசி. இப்போது துவண்டு கொடுக்கும் ராசியும் மீனராசி தான். துன்பப்படும் ராசியும் மீனராசி தான். துயரப்படும் ராசியும் மீனராசி தான். நிம்மதி இல்லாத ராசியும் மீனராசி தான். ஏன் 7 என்ன செய்யுதுன்னே தெரியலையா கேட்குறாங்கல்ல, அதுக்கும் மீனம்தான். உங்களுக்கு பரவாயில்ல, அடுத்து செவ்வாய்க்கு மேஷத்துக்கு வரப்போகுது. இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு கலக்கத்தோடும் நலக்கத்தோடும் இருக்கக்கூடிய ஆண்டாகத்தான் மாறும். குரு பார்க்கிறாரு, குரு வர்றாரு, உங்க வீட்டுக்கு வர்றாரு, உங்க வீட்டுக்கு 9ஆம் பாரே வர்றாரு. இன்னும் ஒரு 5 மாசம் கழிச்சு. 5 மாசம் வரை நான் உயிரோட இருப்பானா இல்லைன்னு கேட்குறாங்கல்ல. அந்த தெம்பு இருக்கணும், பூர்வ புண்ணியம் இருக்கணும், தைரியத்தை வைங்க. நீங்க எப்போதும் கடல் சார்ந்த தொழில், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், மேலை நாட்டுக்குரிய தொழில், கடல் கடந்து போறது, கரும்பு, மஞ்சள், ஃபைனான்ஸு, பொருளாதாரம், வேகம், அறிவு, பிரஸ்டீஜ், மதிப்பு, மரியாதை, அம்மா மேல பக்தி, இறைவன் மேல முக்தி, எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய அனைத்தும் சேரக்கூடியவங்க நீங்க தான். மீனம் கருணைய வடிவானவன், அன்பு, பாசம், பிரஸ்டீஜ் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வேலைக்காரன் மூலக்காரங்கிறாங்கல்ல, வேலைக்காரன் மூலக்காரன் சொல்றோம்ல, அந்த மாதிரி வரத்தான் செய்யும். அதையும் பார்த்து பொறுமையா அவங்ககிட்ட என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். அப்போ உங்கள் ராசிக்கு 7, 8, 9 கடகத்துக்கு வரும்போது உச்ச குரு 9ஆம் பார்வை. உச்ச குரு உயர்வையை பார்க்கும், உயர்ந்த நோக்கத்தை கொடுக்கும், உயர்ந்த செல்வத்தை கொடுக்கும், உயர்ந்த வருமானத்தை கொடுக்கும், திருமணத்தை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், பொருளாதாரத்தை கொடுக்கும். அகலக்கால் வச்சிடாதீங்க, அகலக்கால் வச்சிடாதீங்க. பகலில் பயணம், இரவில் வேண்டாம். அண்ணன் தம்பி உறவு, மாமன் மைத்தினர் உறவு, சித்தப்பா சித்தி உறவு, இந்த உறவுகள்லாம் ரொம்ப கவனமா இருங்க. பணம் இருந்தா கூடும், பணம் இல்லைன்னா ஓடும். பணம் இருந்தா கூடும், பணம் இல்லைன்னா ஓடும். இது ரொம்ப முக்கியம். 7.5 முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா, இந்த பரிசீலித்து பண்ணிக்கணுங்க. இப்படிலாம் பண்ணிக்கிட்டா நிச்சயமாக மீன ராசிக்கு மேற்கண்ட தொழிலை செஞ்சுக்குவாங்க. சிக்கனம் இருங்க. திருமணத்தை நடத்தியே கொடுப்பார். திருமணத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டார். பொருளாதாரமா இருந்தாலும் சரி, அதுக்கடுத்தது கல்வி. கல்வி கொஞ்சம் முதல் சுற்றா இருந்தால் கொஞ்சம் கவனமா,
முதல் சுற்று இருந்தா கொஞ்சம் கவனம். தொழில், வியாபாரம், பட்டம், பதவி எல்லாமே கிடைக்கும். வயசுக்கு தக்கன உங்க தசாபதி தக்கன எல்லாமே கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு 2026 என்பதுல உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அடுத்து கண்டிப்பாக இந்த குரு பேச்சுல நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு 2ல செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு 2ல செவ்வாய் பார்த்தீங்களா? அப்ப செவ்வாய் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான். அவர் எங்க இருக்காரு? உங்க வீட்டுல தான் இருக்காரு. கிட்டத்தட்ட பரிவர்த்தனை யோகம் மாதிரி இருக்காரு. மீனத்துல பரிவர்த்தனை மாதிரி இருக்காங்க. உங்க வீட்டுல 7 சனீஸ்வரர். கொஞ்சம் குடும்பத்துல கணவன் மனைவி உறவு ரொம்ப கவனம். ஏன்னா புதனும் சனியும் இருக்கக்கூடிய இடம் குரு வீடு. அந்த குரு வீடு இருக்கிறதுனாலதான் எச்சரிக்கையா இருக்கணும். அந்த குரு வீடு இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருந்தால் இந்த வருஷத்தை அப்படியே இந்த 7 முதல் சுற்று படிப்பு, ஹாஸ்டல், வெளிநாடு, பேசாம வெளிநாட்டுக்கு போயிருது பெட்டர். பாஸ்போர்ட் எடுக்கலையா? அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. பாஸ்போர்ட் எடுக்கல நாங்க பொறுப்பா? நாங்க இல்லை. அதனால வெளிநாடு போறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. மீன ராசிக்கு வெற்றி கொடுக்கும். கணவன் மனைவி உறவு நல்லதை கொடுக்கும். நல்லதாக அமையும். அதுல மாற்றுக்கிறது அல்ல. ஆக மீனராசி கண்டிப்பாக 7 நடக்குது. கொடுக்கல் வாங்கல் அறவே தவிர்த்தல். கொடுக்கல் வாங்கல் என்ன, ஃபைனான்ஸ்ல தான் இருப்பீங்க. ஃபைனான்ஸ்ல தான் இருக்கு. நீங்க இந்த கொடுக்கல் வாங்கல தயவுசெய்து விட்டுருங்க, எதிர்பார்க்காதீங்க. அதுக்கடுத்து தாயினுடைய உடல்நிலை கவனம், மருத்துவ செலவு, இந்த ஹார்ட்டு, இந்த சளி சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி வைத்திய செலவு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு. வைத்திய செலவு, மருத்துவத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வெளிநாட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த 7 நடக்கும்போது அது சந்திர திசை, குரு திசையில சந்திர புத்தி, சந்திர திசையில குரு புத்தி, கண்டிப்பா வெளிநாடு. 7 நடக்கும்போது சந்திரன்ல ராகுவோ கேதுவோ சனி நடக்கக்கூடாது. குரு திசையில புதன் புத்தி, புதன் திசையில குருவும் நடக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குருவும் புதனும் அப்படி சாப்பிடுவாங்க, ஒருத்தர் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கங்க. அடுத்தது சத்துரு சம்காரமூர்த்தின்னு இருக்காரு. அவர் கும்பிடுங்க. அவர் மிகவும் உயர்ந்த ஞானி, சதாசிவமூர்த்தி. குரு வழிபாடு, அதான் மாணிக்கவாசகர் பத்தி சொன்னேன். குரு வழிபாடு எத்தனையும் செஞ்சுட்டு வாங்க. குரு வழிபாடு, உங்க வீட்டில் உள்ள மூதையார்கள், உங்க வீட்டில் உள்ள குலதெய்வங்கள், உங்க வீட்டில் உள்ள குலதெய்வம், உங்க வீட்டில் உள்ள மூதையார்கள், அந்த வழிபாடு பண்ணுங்க. பட்டமங்கலம், தென்குடி திட்டை, பட்டமங்கலம், தென்குடி திட்டை, ஆலங்குடியெல்லாம் ரொம்ப தூரம் உங்களுக்கு. அந்தந்த ஏரியாவில் அந்தந்த மக்கள். திருச்செந்தூர் எங்கேயுமே போக முடியலையா? உங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் குரு தான். எங்கேயும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டா உங்க வீட்டுல பெரியவங்க இருப்பீங்களா, அவங்களும் குரு தானே. அப்ப அவங்களே நம்ம கும்பிடலாம்ல. அப்படிலாம் கும்பிட்டு வந்தா நிச்சயமாக இந்த 7 சனீஸ்வரர் எல்லா வகையிலையும் மீனத்துக்கு கம்மியா தான் அதனுடைய தாக்கத்தை கொடுக்கும். சொல்லுவாங்கல்ல, இன்னும் பிறகு இருக்குதுடி புரட்டாசி, இப்ப சித்திரை தாண்டி மகளே, இன்னும் பிறகு இருக்குதுடி புரட்டாசின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேசத்துக்கு வரும்போதுதான் கழுத்தை பிடிக்காது. விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு. எல்லா உலகத்திலையும் சனீஸ்வரர் அருள் புரிந்திருக்கின்றார். திருவானைக்காவல்ல குடும்பத்தோட இருக்கிறார். இப்ப தனியா போனா ஒரு மரியாதை, குடும்பத்தோட போனா அது தனி மரியாதை அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதனால குடும்பத்தோட போனா மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரிதான் குடும்பத்தோடு இருக்காரு. ஜேஷ்டா தேவி, சூரியனுடைய சுவாமி, மகன் சனீஸ்வரர், யமதர்மர், எல்லாரும் இருக்காங்க, குடும்பத்தோடு இருக்காங்க திருவானைக்கால்ல. அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு போனா இன்னும் சிறப்பு. அப்படிப்பட்ட தெய்வங்கள் வழிபாடு செஞ்சா குடும்பம் எல்லாமே ஒன்று சேரும். குடும்பம் எல்லாம் ஒற்றுமை கொடுக்கும். குடும்பத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து வைப்போம். அதுல குடும்பம் எல்லாமே சேர்ந்து இருக்கணும். இந்த சிதம்பரம்னு நமக்கு தெரியும், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல. நம்ம வீட்டுல என்ன பண்றோம், எல்லாரும் ஒன்னா இருப்போம். அப்பா வேலை போயிட்டு வந்துடுவாரு, அம்மா சமையல் பண்ணுவாங்க, பையன் படிச்சுட்டு வந்துடுவான், அக்கா வேலை போயிட்டு வருவா. காலை எந்திரிச்சுன்னா எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவாங்க சந்தோஷமா. காலையில் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஓடி பண்ணிடுவாங்க. அதே போல
33 தேவர்களும் சரி, முருகனும் சரி, பிள்ளையாரும் சரி, கன்னிமார்களும் சரி, எல்லா ஞானி யோகிகளும் சரி, எல்லாமே கூடும் இடம் சிதம்பரம். எல்லாரும் கூடுறது நைட்ல. அதான் அர்த்தஜாம பூஜை அங்கே ஸ்பெஷல். எல்லாரும் இருப்பாங்க. பிரசன்ட் போடுவாரு. சண்டிகேஸ்வரர் வந்து பிரசன்ட் போடுவார். அதான் கூடும் இடம். அப்படி கூட்டிட்டு காலையில நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தர் சைக்கிள்ல போறோம், ஒருத்தர் வண்டியில போறோம், ஒருத்தர் நடந்து போறாங்க போல. அதே மாதிரி அவங்களும் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சிதம்பரத்தையும் ஒரு முறை தரிசனம் செய்து வந்தார். ஏன்னா அங்கே வந்து எல்லா குருவும் இருக்காங்க. அதே போல திருவண்ணாமலை. எல்லா குருமார் இருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை. எந்த குரு எடுத்தாலும் சரி. அப்படிப்பட்ட திருவண்ணாமலையும் தயவு செய்து பௌர்ணமிக்கு போகாதீங்க. உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன். செவ்வாய்க்கிழமை போங்க. எண்ணிக்கங்க. 144 செவ்வாய் போங்க. அப்புறம் எனக்கு போன் பண்ணுங்க. எப்படி வருதுன்னு பாருங்க. அப்படி பண்ணி வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்.